தமிழ் திக்கட்டும் பரவட்டும். முதலில் முத்தமிழ் தாயை வணங்கி அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். திருக்குறளுக்கு கதை கூறுவதற்காக முனிவர் போல் மாறுவேடம் அணிந்து வந்துள்ளது உங்கள் பாசிரிவர் 3ஆம் வகுப்பு நகராட்சி கிளர் வீதி தொடக்கப்பள்ளி பழனி. இந்த உலகத்தில் எல்லா உயிர்களும் சமம்தான். ஆனால் அதுகள் செய்யும் செயல்களால்தான் அவர்களுக்குரிய சிறப்பான பெயர்களையும் பெருமையையும் தேடி தருகிறது. இதைத்தான் உலக பொதுமுறையான திருக்குறளை நம்மளுக்கு தந்த நம் வள்ளுவ முப்பாட்டன் குறள் எண் 972ல பெருமை என்னும் அதிகாரத்தில் என்ன கூறியிருக்காருன்னா, பிறப்புக்கும் எல்லாவிற்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான் என்று கூறியிருக்காரு. இந்த குறளோட பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனிதர்களாக இருந்தாலும் விலங்குகளாக இருந்தாலும் தாவரங்களாக இருந்தாலும் அனைத்து உயிருக்குமே உயிர் இருக்குது. அதுக்கு செய்யும் செயல்களால தான் அது வெவ்வேறு வகையா இருக்குது. இத இன்னும் சுவாரஸ்யமாக ஒரு குட்டி கதை மூங்கமா உங்ககிட்ட சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு முனிவர் தன்னுடைய சீடர்களுக்கு பாடம் நடத்திட்டு இருக்காரு. அப்போ முனிவருக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்னா, அடுத்த ஜென்மத்துல நம்ம என்ற பிறவியா பிறப்போம் அப்படின்னு. முனிவர் உடனே தவம் செய்யறாரு. தவம் செஞ்சதுல முனிவர் கண்டுபிடிச்சாரு அடுத்த ஜென்மத்துல பன்றியா பிறக்க போறாருன்னு. அப்ப முனிவர் உடனே ஒரு சீடரை கூப்பிட்டு, நான் அடுத்த ஜென்மத்துல பன்றியா பிறப்பேன், எந்த பன்றி பாக்குறியோ அந்த பன்றி முகத்துல என் முகம் தெரியும், அத நீ உடனே கொன்று, அது உனக்கு மட்டும்தான் தெரியும், இது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சீடர்கிட்ட சொல்லிடுறாரு. சீடரும் உடனே சரிங்க குருவே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கிராமத்துக்கு பார்க்கும்போது எந்த பன்றி முகத்திலயும் தன்னோட குரு முகம் தெரியல. அப்ப உடனே ஊருக்கு ஓரத்தில் இருக்க ஒரு சாக்கடையில போய் பார்க்கும்போது அங்க ஒரு பன்றி இருக்கு. அந்த பன்றி முகத்துல தன்னோட குரு முகம் தெரியுதுன்னு டீச்சர் எடுத்துட்டு உடனே குருவே அப்படின்னு சொல்லிட்டு குத்த போறாங்க. அப்ப அந்த பன்றி ரூபத்துல இருக்க குரு சொல்றாரு, வேணா என்னை குத்தாத அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட அந்த சீடர் சொல்றாங்க, நீங்க தானே குருவே போன ஜென்மத்துல நான் இந்த மாதிரி பன்றி ரூபத்துல பிறப்பேன், என்னை கொன்று அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட அந்த குரு சொல்றாங்க, போன ஜென்மத்துல நான் குருவா இருக்கும்போது சொன்னேன், ஆனா இந்த ஜென்மத்துல என்னோட குட்டி குழந்தைகளோட இருக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். போன ஜென்மத்துல உங்களுக்கு குருவா இருந்து சொல்லி கொடுக்கறதுல அந்த ஜென்மத்தோட பயனை நான் பெற்றுட்டேன். இந்த ஜென்மத்துல நானும் பன்றிக்குரிய பயனை நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிறேன். அதனால சீடர் இதை கேட்டுட்டு குத்தாம விட்டுறாங்க. இந்த கதையோட நீதி என்னன்னா, இந்த உலகத்துல இருக்க எல்லா உயிருமே உயிர் இருக்குது. அதனால அதுக்கு செய்யும் செயல்களால தான் அது வெவ்வேறு வகையா ஆகுது. மாணவர்களாகிய நாமும் நம்மளுக்கு என்ன சிறப்பான திறமை இருக்குதோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுல கலந்துக்கிட்டு நம்மளும் வாழ்க்கையில முன்னேறுவோம் என்ற உறுதிமொழியை கூறிவிட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.